ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 60 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனலை முன்னிப்பட்டு யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டண்டான டாபிக். இது ஒரு உண்மை சம்பவமான நியூஸ். என்னென்னா, அதாவது சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா மேன் மம்ஸுன்ற ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணி மன அழுத்தத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் ஒரு ஜென்ஸுக்கிட்ட ஒரு ஹக் அவங்க வாங்கினாங்கன்னா 600 ரூபாய் பே பண்ணுறாங்களாம், வசூலிக்கிறாங்களாம். பார்த்துங்க. இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறாங்க, நாளடைவில் குழந்தைங்க, அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டின்றதே கிடையாது. ஸோ அதனால் கேர்ள்ஸ் மேன் மெம்ஸுன்ற ஒரு இதை க்ரியேட் பண்ணி ஒரு ஹக்குக்கு, அதாவது ஜென்ஸை வந்து ஹக் பண்ணுறதுக்கு 600 ரூபாய் பே பண்ணுறாங்களாம். பார்த்துக்குங்க. இதுலேருந்து மன அழுத்தம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதான், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வராங்களாம். ஸ்ட்ரெஸ் அதாவது என்னென்னா மன அழுத்தம், அதுலேருந்து வெளியில் வராங்களாம். ஒர்க்கிங் செக்டாரில் இருக்க கேர்ள்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். இப்போ எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு பார்த்துக்குங்க. இப்படி இருக்குது. மக்களே ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், விழிப்புணர்வு வீடியோ தான். இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்றது நம்ம வேதனையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சீலிட்டு காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உண்மை சம்பவம், நியூஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய நியூஸ் இருக்குங்க, நமக்கு தெரியல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிலாம் ஏமாந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஒரு சேலை இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க நமக்கு தெரியாது. 600 ரூபா பே பண்ணி ஒரு வாங்கிக்கிறீங்க, மன அழுத்தம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, ஓகே. அது வந்து கண்ட்ரி நமக்கு செட் ஆகுமா யோசிச்சு பாருங்கள். இதேமாரிலாம் வந்து ஏமாந்து போயிடாதீங்கன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் உஷாராக இருக்கணும், சரியா? எதுவுமே தேவையில்லைங்க. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், இல்லையா? இதெல்லாம் போயிட்டு ஏமாறக்கூடாது. இதில் வந்து இந்த மன அழுத்தம் குறையுதுன்னு இதை நிரூபிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்படிலாம் ஒரு நியூஸ் ஆன்றது கேள்விக்குறியாக இருக்குது. சிலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா.